நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்கு உண்டான மார்ச் மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு மாதமுமே தொடங்கும் போது பார்த்திங்கன்னா கடந்த மாதத்தில் எதுவுமே நடக்கலையே, இல்லை கடந்த மாதத்தில் எது நடந்தது, இந்த மாதத்தில் வேறு ஏதாவது நமக்கு நடக்குமா, இந்த திட்டங்கள்லாம் நாம் வச்சுருக்கோமே அதை நல்லபடியாக முடியுமா, என்ன செய்யலாம் அப்படின்னு பலவிதமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு திருமணம் வரன் பார்க்கறது, சிலருக்கு தொழில் அமையிறது, சிலருக்கு வேலை கிடைக்கிறது, சிலருக்கு வெளிநாடு போகிறது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சார்ந்த நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அதுக்கு கிரக நிலைகள் ஒத்துழைக்குதா அப்படிங்கிறதுல தான் அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் கும்பராசியில் மாத தொடக்கத்தில் சனியோடு இருக்கார். 14ஆம் தேதி மீனராசிக்கு போய் ராகுவோட சூரியன் இணைகிறாரு. செவ்வாய் மகர ராசியில் உச்சமடைஞ்சிருக்காரு. 15ஆம் தேதி கும்பராசிக்கு போய் சனியோட இணைகிறாரு, பகை கிரக சேர்க்கை. புதன் கும்பராசியில் இருக்காரு. 7ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போகிறாரு. 26ஆம் தேதி மேசராசிக்கு போகிறாரு. ரெண்டு மாற்றம். சுக்கிரன் மகர ராசியில் இருக்காரு. 7ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறாரு. குரு மேசத்தில் இருக்காரு. சனி கும்பத்தில் இருக்காரு. ராகு மீனத்தில் இருக்காரு. கேது கன்னியில் இருக்காரு. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. இதில் சனியும் செவ்வாயும் சேர்றதுங்கிறது பகை கிரக சேர்க்கை. இதனால் ரொம்ப நம்ம நுணுக்கமாக இந்த மாதத்துக்கு உண்டான பலன்களை துல்லியமாக கணிச்சு உங்களுக்கு தரோம், பாருங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்குள்ளேயே ராகு இருக்காரு. ராசிக்கு 7ஆவது வீட்டில் கேது இருக்காரு. அப்போ சர்ப்பதோஷ பிடி அப்படிங்கிறது இருக்குது. ராசிக்கு 12ஆவது வீட்டில் சூரியனும் சனியும் சேர்ந்துருக்காங்க விரயஸ்தானத்தில். பகை கிரகங்களோட கூட்டணி அப்படிங்கிறது 12ஆவது வீட்டில் இருக்குது. இவ்வளவும் பிரச்சனை தான் உங்களுக்கு அப்படின்னாலும் கூட நிறைய நல்லது அப்படிங்கிறதும் இருக்குது. ஒரு வித்தியாசமான கிரக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா சர்ப்பதோஷத்தோட பிடி, ராசிக்குள்ள ராகு, 7ல் கேது, ரெண்டுமே கெடுதல். 12ல் சனி சூரியன் கூட்டணி கெடுதல். ஆனால் 11ல் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு சுக்கிர மங்கள யோகத்தோட சுக்கிரனும் செவ்வாயும் கூடியிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களும் அதன் பிறகு மாறுறாங்க. இப்படி ஒரு குழப்பமான கிரக அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதே நேரத்தில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு நல்ல நிலையில் இருக்கார். ராசிக்கு அதிபதி நல்ல இடத்துல இருந்தாலே மற்ற கிரகங்கள் அப்படியே கொஞ்சம் கெட்டுக்கிட்டு போனாலும், சரியில்லாத இடத்துல இருந்தாலும் கூட நம்மளால் சமாளித்து ஓட்டிட முடியும். அதுக்காக மாட மாளிகை கூட கோபுரம், உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், தொழிலில் மேலே போகலாம், அப்படியே கொடி கட்டி பறக்கலாம், அப்படிலாம் இல்லை. ஒரு சராசரியான வாழ்க்கை அப்படிங்கிறது அமைஞ்சிரும். அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா ஒரு சின்ன முன்னேற்றம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் விரயஸ்தானத்தில் சூரியனும் சனியும் இருந்தாலும் புதனும் கூட இருந்துக்கிட்டு புதாதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல பலனை தான் கொடுப்பார். அதாவது சனியும் சூரியனும் சேர்ந்து கெடுபலனை கொடுத்தாலும் அங்கே போய் ஒரு 7 நாளைக்கு புதன் இருந்துக்கிட்டு நற்பலன்களை கொடுக்குறாரு. ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் அப்படிங்கிறது மறைவிடத்துக்கு வரும்போது தான் நிறைய நல்ல பலனை கொடுக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு நிறைய சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பாரு. அதுக்கு உண்டான வருமானத்தையும் கொடுப்பாரு. இப்போ சாதாரணமாக வீட்டில் ஒரு குலதெய்வ கோவிலில் போய் ஒரு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறோம், ஒரு மொட்டை அடிக்கிறோம், பொங்கல் வைக்கிறோம், சொந்த பந்தத்தோடு போய் ஒரு கெடா வெட்டி பூசை போடுறோம், 10 பேத்துக்கு சோறு போடுறோம் அப்படின்னா கையில் காசு இருந்தால் தான் செய்ய முடியும். யாரும் இதை போய் கடை வாங்கிலாம் செய்ய மாட்டாங்க. திடீர்னு ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா தான் நம்ம அர்ஜென்ட்டுக்கு கடை வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் திட்டமிட்ட நிகழ்ச்சி அப்படிங்கிறதால இதையெல்லாம் நம்ம செய்கிறோம்னா கையில் காசு இருக்கும்போது தான் செய்வோம். அப்போ அது நிறைவேறக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் கையில் காசு இருக்கும். காசு இருக்கும்போது குலதெய்வத்துக்கு உண்டான நேர்த்திக்கடன் இந்த வாரத்திலேயே முடிஞ்சவங்க செஞ்சு முடிச்சுருங்க ஏதாவது இருந்தால். ஏன்னா 7ஆம் தேதிக்கு மேலே மீனராசியான உங்கள் ராசிக்கே புதன் வந்துடுவார். 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் நீசம் அடைகிறாரு. ராசியில் நீசம் அடையும் போது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தொல்லை கொடுப்பார். ரொம்ப கோவம் வரும் சில பேருக்கு. என்னடா இது திடீர்னு நல்லா இருந்தவங்கலாம் படுத்துக்கிறாங்க, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கடைசியில் எனக்கும் உடம்பு சரியில்லை, சம்பாரித்த காசில் பாதியை கொண்டு மருத்துவ செலவு தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் 7ஆம் தேதிக்கு முன்னாடியே சுப விரய செலவுகள் பண்ணிடுங்க. குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது பிரார்த்தனை, வேறு தெய்வங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை தான் அதை செஞ்சிட்டிங்கன்னா இதை தடுத்து விடலாம். சில பேர் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு வரும், அப்புறம் பயணம் தாமதப்படும், விசா கேன்சல் ஆகும், டிக்கெட் ஆகாது, இல்லைன்னா திடீர்னு வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லாமல் போயிடும், அந்த பயணங்கிறது தடைப்படும். அதுமாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வரன்கள் தேடி வரும், அது வாசலோடு திரும்பி போயிடும். நல்லா பேசி முடித்து வச்சுருப்போம் ஒரு கல்யாணத்துக்கு, திடீர்னு பார்த்தீங்கன்னா எவனாவது ஏதாவது கிளப்பி விட்டு குட்டையை குழப்பி வரனை தள்ளி போட்டுருவோம். அதுக்கு காரணம் என்னென்னா தள்ளி போகிறது நல்லதுங்கிறத நீங்கள் உணரணும். ஏன்னா இப்போ
ராசிக்கு கலத்திர ஸ்தானத்தில் கேது இருக்காரு, ராசிக்குள்ளேயே ராகு இருக்காரு. இது தள்ளி போகிற வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிங்க. கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணிட்டு தினம் நம்ம வீட்டில் யுத்தம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது 4 செவத்துக்குள்ளே. அதனால் வரன் அப்படிங்கிறது இப்போ தள்ளி போச்சுன்னா அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை, நல்லதுக்குன்னு நினச்சிங்க. அது மாதிரி சுக்கிர பகவான் வந்து ராசிக்கு முதல் 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். 3க்கும் 8க்கும் அதிபதி. லாபஸ்தானத்தில் வந்து செவ்வாயோடு சேர்ந்து சுக்கிரமங்கல யோகத்தை கொடுக்குறாரு. இதனால் எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது சிலது நடக்காமல் போனாலும் திட்டம் போடாத சில காரியம் நடந்துடும். இப்போ நமக்கு ஒரு 10,000 வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், அந்த 10,000 வரவே வராது. ஆனால் வேற ஒரு பணம் வரவே வராது நினச்சிருப்போம், அது வந்துடும். சரி போய் எது வந்தால் என்ன, நமக்கு தேவை 10,000, அது நடந்தால் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி போய்க்கலாம். அதுமாரி சில பேருக்கு வந்து வாங்கின இடத்த கொடுத்துட்டோமே அப்படிங்கிற கவலையில் இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ மீட்டரலாம். ஏதாவது ஒரு இடத்த அடவு வச்சுருந்தா இப்போ மீட்டரலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமடைஞ்சிருக்காரு. பூமிகாரகன் உச்சமடைஞ்சு சுக்கிரனோட சேர்ந்துக்கிட்டு சுக்கிரமங்கல யோகத்தை கொடுக்குறாரு. அப்போ இந்த சுக்கிரமங்கல யோகம் வந்து இடம் பூமி வகையில் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். 7 நாளைக்கு சுக்கிரன் வந்து லாபஸ்தானத்தில் இருந்துட்டு 8ஆம் தேதி அன்னைக்கு அவர் விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் கூட செவ்வாய் 15 தேதி வரைக்கும் அங்கேயே தான் இருக்காரு. அப்படிங்கிறதால இந்த 15 நாளைக்கு மனம் வாங்குறது, மண் வாங்குறது, வீடு கட்டுறது, விவசாயம் பண்ணுறது, விவசாயத்துக்கு எந்திரங்கள் வாங்குறது, விவசாயத்தில் ஒரு போர் போடுறேன், கேணி வெட்டுறேன், இந்த மாதிரி பூமி தொடர்பான எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சு பார்த்துடலாம். என்ன புது முயற்சி எடுக்கிறதுனாலும் விவசாயத்தில் எடுத்து பார்த்துடலாம், எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுமாரி மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு வந்துடுறாரு சுக்கிரன். 7ஆம் தேதி ராத்திரி உங்கள் ராசிக்கு 3ஆவது வீட்டுக்கும் 8ஆவது வீட்டுக்கும் அதிபதி 12க்கு வராருங்கிறது யோகம்தான். இது ஒரு எதிர்பாராத நல்ல திருப்பம், வருமான உயர்வு கொடுக்கும். ஆரோக்கியம் கொஞ்சம் சீராகும். விரேசனி காலகட்டத்தில் மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். உடம்புல தெம்பு இருந்தாலே மனசில் தெம்பு தானாக வந்துடும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் விட்றா அப்படிங்கிற மாதிரி. அதனால் இந்த ஆரோக்கியம் சீராகிறது அப்படிங்கிறது நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டு புகழ் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் திருப்தி கொடுக்கும். கூட்டாளிகளுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதுமாரி நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அப்படின்னு இதெல்லாம் சண்டை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏதோ நீ வேலையை போகிற நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதங்களை தள்ளி வச்சுக்கிட்டு குழப்ப பார்க்கறது அப்படிங்கிறது சரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் வராரு. பார்த்துங்க, முதல் 14 நாளைக்கு சூரியன் சனி சேர்க்கை அங்கே இருக்குது. 7.5 சனியில் விரய சனியோட ஆதிக்கம் நடக்கும்போது இந்த சூரியன் சனி கூட்டணியால் நமக்கு கொஞ்சம் விரய செலவு வரும். அது என்னென்ன வாகனம் பொழுதாகும், கட்டின வீட்டுக்கு வர்ணம் பூசுகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு பக்கம் ஏதாவது வீட்டில் ஏதாவது விரிசல் விடும், அதை பூசணும், இப்படி செலவு பண்ணணும். அதன் பிறகு செவ்வாய் அங்கே வந்துடுறாரு. சூரியன் கிளம்புறாரு, மறுநாள் செவ்வாய் வந்து அவரும் பகையை கூட்டுறாரு. செவ்வாய் சனி பகை விரயஸ்தானத்தில் இருக்காரு. அப்படிங்கும்போது நமக்கு பூமி மண் தொடர்பாக விரயம் பண்ணிடுறது தான் நல்லது. ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்கி விடுங்க. ஒரு விவசாயம் பண்ணணும், ஒரு போருக்கு போடணுமா, போட்டு 10 ரூபா நட்டமானாலும் சரி, மற்றவன் 50,000 ரூபாயில் போடுற போர் நம்ம 60,000 செலவு பண்ணி போட்டாலும் பூமி தொடர்பான விரயம் செய்யுங்க. அதுமாரி நிலத்தை அளந்து வேலி போடலாம். அதுமாரி நிலத்தை வந்து ஒரு கூறு போட்டு விற்று பாகம் பிரிச்சுக்கிட்டு யாருக்காவது விற்கணும்னு நினைக்கிறீங்களா, விற்று விடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப விரயம் அப்படிங்கிறது நம்ம பண்ணிடணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா குலதெய்வ ஆலயம் இல்லை அருகில் இருக்கிற ஆலய கட்டுமான பணி ஏதாவது நடந்தது அப்படின்னாக்கா நம்மளால் முடிஞ்சது ஒரு 5,000 10,000 கொண்டு போய் அப்போ அந்த ஆலய கட்டுமான பணிக்கு என்னோடய டொனேஷன்னு கொட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேறு மருத்துவ செலவுகளோ தொழில் ரீதியாக நட்டங்கிறதோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இந்த பகை கிரக கூட்டணி விரயஸ்தானத்தில் இருக்கும்போது தேவையற்ற நில பிரச்சனைகளுக்கு நாம் போகக்கூடாது. அண்டை வீடு அடுத்த வீட்டுக்காரன் நில பிரச்சனைக்கு வந்தால் கூட சரி வீடு அப்புறம் பார்த்துக்கலான்னு கடந்து போகிறது நல்லது. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் அண்ணன் தம்பி உள்ள பாகம் பிரிக்கிறேன், சொத்தை பிரிக்கிறேன், முயற்சி செய்கிறேன், அளந்து பார்க்குறேன், கல் போடுறேன், இந்த வேலையை வச்சுக்காதீங்க. நமக்குன்னு இடம் இருந்ததுன்னா அளந்து கல்லை போட்டு நியாயமாக முடிச்சுட்டு வேலையை பாருங்கள். மற்றபடி தேவையற்ற பகை அப்படிங்கிறது வேண்டாம், பாராட்ட வேண்டாம், கோபத்தை குறைச்சிக்கணும். தினமும் குளிச்சு முழிவிட்டு விநாயகப் பெருமானுக்கு கற்பூரம் ஏற்றி வணங்கிட்டு வேலைகளை தொடங்குங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம், செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம், இதை ஏற்றிக்கிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயசில் முதியவங்களுக்கும் உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்க. இந்த மார்ச் மாதம் ஒரு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.